Evening. Good evening, sir. Good evening. Good evening, sir. Good evening. Prasanna is there. Good Prasanna. evening, sir. Prasanna is Good joined. evening, sir. Good evening to everybody. See, one person, one win, 4 years like that. See, some of you are coming with the phone name and all. If you can change your name, if you touch on your name, no, you just take the cursor there or touch there if it is a phone. There more will be there. There you can rename. So put your own name. Sometimes it may be your mother name, father name, or the phone name, like Galaxy A7 2018. So you can change your name there. Rename like that. One option is there. Touch on your name. Go to participant list. Then touch on your name. Then you can change the name. Then we can see who are all there like this. Easy. Namaste ji. Namaste. Yes, this Galaxy Namaste, A7. sir. நமஸ்தே நமஸ்தே. எல்லாருக்கும் புரியுதா? நீங்க பேரை மாத்துறதுக்கு வந்து உங்க பேர்ல போய் டச் பண்ணீங்கன்னா அதுல மோர்னு வரும். அதுல கிளிக் பண்ணீங்கன்னாக்கி அதுல ரீநேம்னு வரும். அதை வச்சு அங்க உங்க பேரை டைப் பண்ணிக்கலாம். அப்போ உங்க பேர் வரும். எஸ் ஓவியா, யூ ஆர் த ஹோஸ்ட் ரைட்? ஓவியா, யூ ஹவ். சரி, இன்னைக்கு நான் தான் இருக்க போறேன். கொஞ்ச நேரம் நான் தான் இருப்பேன், சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, யூ ஆர் தேர். ஓகே, நோ ப்ராப்ளம். சோ இப்போ எல்லாரும் என்ன மியூட் பண்ணி வச்சிருக்கீங்களா? மியூட் ஃபார் ஆல் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நியூட்ரல் கொடுத்திருக்கேன் சார். கொடுத்திருக்கீங்க. இந்த டு எனேபிள் them or okay, now see, now it's 4:06. So in 4 minutes, like yesterday, I'll tell you one small story. Then 4:10 we will start the class. Is it fine? Sandhya, I think you are unmute. Okay, sir. Is it fine with all of you? Yeah, Okay. sure. Okay, so we'll start a Fine. small story. Fine, sir. Okay. See, there was once upon a time there was one woodcutter. Woodcutter means the person who goes to the forest, and I think screen sharing somebody is doing. Please do not do that. So it will divert the attention of everybody. Okay. Yeah, please do not do the screen sharing. The woodcutter is there. One woodcutter was there, and what he used to do, he used to go to the forest, the general forest. It's not a protected forest, and he used to cut 3, 4, 5 small trees, which can be cut, and then he will go to the village and sell as the firewood. அதாவது விறகாக்கி மரங்களை வெட்டக்கூடிய மரங்களை வெட்டி விறகாக அதை வித்துக்கிட்டு இருந்தார். கிராமத்துலலாம் அப்போல்லாம் கேஸ் கிடையாது இல்லையா? அப்படி போய் வித்துக்கிட்டு இருந்து அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு நாளைக்கு 3 மரம் 4 மரம் வெட்டிக்கிட்டு இருந்தார். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு பார்த்தாக்கி அந்த 3 மரம் 4 மரம் வந்து 2 மரமோ 1 மரமோ அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அவரால் அந்த மரமும் வெட்ட முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு மரம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாரும் கேள்வி கேட்குறேன். அதாவது எதனால அவரால் வந்து முதல்ல 4 மரம் வெட்டினவர், அப்புறம் 3 ஆச்சு, அப்புறம் 2 ஆச்சு, அப்புறம் 1 ஆச்சு, அப்புறம் மரம் வெட்ட முடியல, எதனால அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எதனால இருக்கலாம் அப்படின்னு யாராவது ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க எந்த ஆன்சர்னா நீங்க கெஸ் பண்ணலாம். there is nothing like இது கரெக்டா இருக்குமோ தப்பா இருக்குமோ நீ பயப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் வெட்ட டயர்ட் ஆகி வந்துட்டாரு சார். வெட்ட டயர்ட் அப்படின்னா 4 ஒரு அப்புறம் 3 ஆச்சு, அப்புறம் 2 ஆச்சு, அப்புறம் 1 ஆச்சு. அது எப்படி டயர்ட் ஆனாரு? டெய்லி அவர் சாப்பிட்டு தானே போறாரு. சந்தியா, மரத்தை வெட்டிட்டே இருந்தா எப்படி சார் இன்னும் இருக்கும் வெட்டுறதுக்கு? இல்லையா 2-3 பால் தானே. அது பெரிய காடுன்னு சொன்னீங்கல்ல, ஜங்கிள், அதாவது ஃபாரஸ்ட். சார் அந்த ஆக்ஸோட கூர்மை குறைஞ்சிருக்கும்ல. பெர்ஃபெக்ட். யாரு ஆன்சர் சொன்னது? யாரு? சந்தியா பெர்ஃபெக்ட் ஆன்சர். அதாவது நீங்க மரத்தை வெட்ட அவருக்கு எவ்வளவுதான் அவருக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கலாம், அது வந்து ஆக்ஸ் நல்லா இருக்கலாம், இருந்தாலும் கூட அது அதனுடைய கூர்மை இருக்கு இல்லையா, ஷார்பன் த சா, அதாவது அந்த இதை வந்து ஏதோ சொல்லுவாங்களே தமிழ்ல, என்ன வார்த்தைன்னு சரியா தெரியல, ஷார்பனிங். அதுக்கு வந்து என்ன, அதை வந்து ஷார்பன் பண்ணணும். அதனாலதான் கூர்மைப்படுத்துறது. கரெக்ட். கூர்மைப்படுத்தினால்தான் அதை தொடர்ந்து வெட்ட முடியும். அதே மாதிரி இதனுடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் கடவுள் வந்து நிறைய மூளை கொடுத்திருக்கிறார், புத்தி கொடுத்திருக்கிறார், சிந்திக்கிறதுக்கு திறமை கொடுத்திருக்கிறார், எல்லாம் பண்ணியிருக்காரு. பட் நாம மோர் அண்ட் மோர் ப்ராக்டிஸ் பண்ணாதான், அந்த பிரெயினுக்கு வந்து நல்ல ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் அது வந்து ஷார்பன் ஆகிட்டே இருக்கும்.
மோர் இட் இஸ் ஷார்பன், நீங்கள் வந்து ரொம்ப பிரைட் அண்ட் ஃபியூச்சராக இருக்கும், உங்களுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் a small story which we can learn some moral from that. Okay, so now it is almost 4:10, 39 participants are there. Shall we start the class now? Let me tell you the Okay, sir. Yes, Hello? what yeah, you have to tell me. Yeah, okay. Let me tell the basic introduction, so we can start the session. So Okay. these days we already shared things, and எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. moreover people are எல்லாருமே பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க நான் நம்புறேன். எனக்கு வந்து நல்ல ஹெல்ப் ஆகுது. ஸோ அதே மாதிரி உங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஐ ரியலி ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாண்டியன் சார் வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இஸ் taking utmost care and answering each and everyone question in group, and அவங்க ஒவ்வொரு இதையும் ரைட்டிங்கையும் பார்த்து ரிப்ளை பண்ணி கன்சிஸ்டண்டா டெய்லியும் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அண்ட் ஹீ ஸ்டார்ட் டூயிங் இட். அது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஸோ இதே சமயத்துல நான் அவர்கிட்ட தனியா ஹிந்தி ஒரு நாள் நான் கேட்கலாம், எனக்கு தனியா கத்துக்கலாம்னு யோசிக்கும் போது ஏன் நான் மட்டும் கத்துக்கணும், எல்லாரும் கத்துக்கிடுமேன்ட்டு அந்த ஆசையில இருந்து கேட்ட கேள்விதான் வந்து இன்னைக்கு இத்தனை பேர் வந்து இங்க இதுல வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். இவ்வளவு பேருக்கும் அவர் நான் எடுக்கிறேன்றத முன் வந்து எடுக்கிறாரு. ஸோ அவருடைய டைம் வந்து வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கும்போது எல்லாருமே உங்க டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேர் ஆர் மோர் பீப்புள் ஸ்டில் ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு மனிதனுடைய நேரம் வந்து இங்க 40 பேருக்கு பகிரப்படுகிறது. அதே 40 மனிதர்களுடைய நேரம் வந்து இங்க ஸ்பெண்ட் ஆகிருக்கு. எல்லாருடைய டைமையும் ஒவ்வொருத்தரும் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சு அவங்களுடைய ஆடியோவை மியூட் பண்ணிட்டு அவர் கேள்வி கேட்கும் போது யாரோ ஒருத்தர் மோஸ்ட் ஆஃப் த டைம் சாட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணிட்டு எப்போ முடியுமோ அப்போ மட்டும் அன்மியூட் பண்ணி அதிக தேவை இருக்கோ அப்போ மட்டும் பேசினா இந்த செஷன் வந்து இன்னும் மோர் அண்ட் மோர் நல்லாவே போகும். அதே சமயம் இது எதுக்காக பண்றது, ஏன் பண்றது கேள்விகள் இருக்கலாம். ஏன் வந்து இவங்க இந்த மாதிரி பண்றாங்க, ஏன் வந்து 30 நாட்கள் வந்து ஃப்ரீயா சொல்றாங்க அப்படின்ற மாதிரினா, இது வந்து ஒரு ஸ்கில் ஷேரிங் பிளாட்ஃபார்மா. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த விஷயத்த நான் வந்து வேற யாருக்காவது சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்காவது நான் வந்து இப்ப நான் மேல போயிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஸ்டெப்பா படியேறி மேல போகும்போது என் கூட கீழே வரவனும் பக்கத்துல வரவனையும் சேர்த்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கு மனிதர்கள் வந்து இணைந்து இது விஷயத்த பண்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ நீங்களும் ஏதாவது வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது வந்து ஸ்கில் இருக்கு, நான் இந்த இடத்துல அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஷேரிங். அண்ட் இது ஹிந்தி மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் சில லாங்குவேஜஸ் கத்துக்க வேண்டிய தேவை இருக்குது, இன்னும் சில லைக் ஸ்கில்ஸ் வந்து நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எண்ணோட்டம் இருந்ததுனாலும் நீங்க வந்து தாராளமா வந்து தொடர்பு கொள்ளலாம். அதற்கான லிங்க்ஸ் வந்து நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். ஸோ தட் யூ கேன் ஆல் கேன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ஜாயின். அதுல வந்து நீங்க பார்க்க முடியும். இது ஹிந்திக்கு மட்டும் இல்லாம செப்பரேட்டா எல்லாத்துக்கும் பொதுவா வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் நமக்கு இருக்குது. அந்த குரூப்ல நிறைய விஷயங்கள் வந்து டெய்லி இது இல்லாம வேற செஷன்ஸும் நிறைய போயின்னு இருக்குது. இந்த செஷன் முடிஞ்ச அடுத்த பேக்காவே வந்து அடுத்த செஷன் போகும். ஸோ இட்ஸ் பீன் ரன்னிங் இன் டெய்லி. ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு காலைல ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன் இருக்கு, இப்போ இவரோட செஷன், இந்த மாதிரி இன்னைக்கு மட்டுமே 3 செஷன், அது இல்லாம மதியம் 4 செஷன் இன்னைக்கு மட்டுமே நடந்திருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நடந்துன்னு இருக்கு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு சே தட் இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் ஜாயின். அண்ட் இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி கொஸ்டின், ஏதாவது தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா தாராளமா நீங்க வந்து உங்களுடைய தேவைகளை, ஐ மீன் அறிவு சார்ந்த தேவைகளை வந்து நீங்க பதிவிடலாம். ஸோ அதற்கான ஸ்பேஸா நான் இங்க பாக்குறேன். அண்ட் மோரோவர் I think it's helping you and many persons in the group. And so if you want to be in touch and be in a group, please stay muted and let's respect each and everyone time. And please do text in chat box if you have any queries. And I respect குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுடைய ஆர்வம் இந்த விளையாட்டுத்தனம்லாம் ரொம்ப பார்க்க அழகா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்கிரீன்ல கிறுக்காம இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அது பார்க்கும்போது வந்து சிரிப்பு வந்தாலும் சீரியஸ் லேர்னிங்ல வந்து கொஞ்சம் கட் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ அது உங்களால தவிர்த்துக்க முடியுதான்னு பாருங்க. நம்ம ஒரு நாள் நிஜமாவே விளையாடலாம்.
இது மாதிரி வந்து செஷன் வச்சுட்டு கிறுக்கி விளையாடுறதே விளையாடலாம் தாராளமா. ஸோ அதற்கான நேரம் இது இல்லை அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஸோ நீங்களும் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, எல்லாருமே கத்துக்கிறதுக்காக வந்திருக்கனால அதை கொஞ்சம் நீங்க நிறுத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ஹோப் யூ வில் அக்ரி. நீங்க ப்ளே பண்ணணும் தனியா அதுக்காகவே நம்ம விளையாடுறதுக்காக வேணா ஒரு செஷனை வந்து அரேஞ்ச் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி எல்லாருமே இங்க வந்து ஜாயின் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சிரிச்ச முகத்தோட எல்லா குழந்தைகளும் கத்துக்கின்னு இருக்காங்க, அது என்னால பார்க்க முடியுது. ஸோ தேங்க்ஸ் ராகனங்களா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஹியர் அண்ட் லேர்னிங் சம்திங். And I just want to hand over the session to Pandian sir. Almost I have taken 5 minutes of him and session. So sir நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிரீன் ஷேரிங் நீங்க பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணிட்டு நான் let's see for 5 minutes. If still its annotation is happening, we'll disable it. Okay, no problem. Okay, thanks Divakar for your nice introduction, and so that everybody knows what exactly is happening. எல்லாருக்கும் என்னென்ன பண்றீங்கிறது புரியும், அவங்க என்னென்ன பண்ணாங்க. அந்த ஃபேஸ்புக் லிங்க் வந்து நீங்க அந்த சாட் பாக்ஸ்லயும் போட்டுருங்க, அந்த நம்ம குரூப்லயும் கூட போட்டு விட்டுருங்க. in case somebody could not come later on also they can see that. Sure sir. Okay, இப்போ வந்து we will start once again. Thanks for everybody. 42 people are there, around 48 students are here. Thank you so much, and let us make it now. This is a third session, so I will straight away go for the screen sharing, and then I will explain. ஸ்கிரீன் ஷேரிங் உங்களுக்கு ஆகுதா? ஆப்ஷன் காட்டுதா? ஆகுதா, no problem. ஸோ சாரி, நான் அவங்க எல்லாத்தையுமே வந்து unable to mute வந்து unmute வந்து எடுக்க முடியாத மாதிரி ஒரு ஆப்ஷன்ல போட போறேன். So if you have any doubts and queries, and you can only ask by text, so that அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் கீப் ரிப்பீட்டிங், அதுக்கு வந்து டைம் போட வேணாம் அப்படின்றதுனால. சார் ஒரு நிமிஷம் உங்களை மியூட் பண்றேன். No problem. செல் இப்படி வச்சு போல. Yes. So எல்லாருக்கும் once again welcome to day 3 of the session. So இந்த மரத்துல வந்து நிறைய லெட்டர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு வாசிக்க தெரியுதா? என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு பார்த்து ஐடென்டிஃபை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஜம்பிளிங்காக போட்டிருக்கு. ஸோ those who can read, just have a look at it. Okay, then we'll go ahead. Some of the students have joined today. ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் வராம இன்னைக்கு வந்திருக்காங்க. அதனால once again ஒரு சின்ன query மட்டும் இருக்குது. I just want to share something else also. ஓவியாவும் வரலட்சுமியும் வந்து they said and they can note down on feedbacks வந்து ஃபைனலா ஒரு ரைட்டிங்கா எழுத முடியும்னு சொல்லியிருந்தாங்க. so that அவங்க ரெண்டு பேத்தையுமே வந்து co-host-ஆ போட்டுறேன், so that they can assist in the session. okay so அவங்க வந்து please make note of and அது பண்ண முடியுமான்னு பாருங்க. it will be helpful for each and everyone who is joining. என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நோட் பண்றேன்னு இருக்காங்க, செஷன்ல நடக்கிறத நோட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ். very good let them do it. One more thing I need, because chat box I will not, when I am doing the screen share I am not able to see the chat box. If anybody is writing in the chat box, they can just call and tell. They can okay sir, I'll let you know sir. வரலட்சுமி கரெக்ட். வரலட்சுமி அது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏதாவது புரியல திருப்பி சொல்லுங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா chat box போட்டா நீங்க சொல்லுங்க, so that I can do that. Okay. Yes sir, sure. I'm on the way. Okay, thank you. So you are on the way. Okay, no problem. What you'll be there for the whole session, right? You said okay, fine. See now, first day, second day, those who could not come, for their benefit I am putting this alphabet once again. அதாவது உயிர் எழுத்துக்கள். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு எப்படி தமிழ்ல அ ஆ இ ஈ உ ஊ இருக்கோ, more or less அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும், ரொம்ப சிமிலர். ஃபர்ஸ்ட் லெட்டர் அ, இந்த இடத்துல கர்சர் வச்சிருக்கீங்களா, அந்த இடத்துல அ. செகண்ட் வந்து ஆ, அது 3 மாதிரி போட்டு அதில் ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு டாப் லைன் போடணும், அதான் அ. அதுக்கப்புறம் கூட ஒரு துணையில் ஒரு
additional line போட்டோம்னா அது ஆ. அப்புறம் இந்த இங்கிலீஷ்ல உள்ள எஸ் மாதிரி லைக் இங்கிலீஷ் எஸ் when we write with a small line on the top, then the top line has to come below the line. In Tamil and English, in the ruled notebook, we write above the line. In respect of Hindi, we have to write everything below the line. Okay, this top line has to touch the rule, the line in our notebook, printed line on the notebook. So this is E is like a S, and at the end, small loop will be there. And on the top, small C-like curve is there. That is the needle E. E, when we say that is there. Then O is just like our number 3 and put the top line. And on the 3, small loop we put in there from the middle, that becomes a O. Then this is a very special letter, R. The pronunciation, please note down. R, R, Rishi, Rishi Munigal. சொல்லுவாங்க அந்த ரிஷிக்குள்ள ரு. தமிழ்ல வந்து ரிஷின்னு எழுதுவோம். Hindi and Sanskrit we write ru, ru, shi, rishi. So that re. The next letter is A. Tamil we have two A. A like Yeni and Elumbu. Erumbu. So adukku badila Hindi la வந்து we have only single A. That will be used for both small and big letters. Then next letter is I. This letter is I. I is similar to A you will write and then put a top there is a small loop. Then this is exactly like A you will write and then put that loop, then it becomes O. O also we have single letter. O. Like that, two letters are not there, single letter. Then the next one is Au. That similar to O, you will just add one more loop, that becomes Au. Then next one becomes Ang. Then Ah. This is Tamil, we have only one K. Most of the other Indian languages, K is having multiple Ks. In Hindi, we have 4 K. K, K, G, and G. So first one is K, second one is, we have to put with little force. K. The third one is little soft, G. Fourth one is further soft, G. The fourth G is like G. Okay, G. Like that. Then the next one is Cha. Cha is first normally like a channel, chattam, like that we will pronounce Cha. Next one is Cha, Chhattisgarh. That is a Cha. Then the Judge, Gulab Jamun, that Ja. Then the last one is Ja, that is Jhansi Rani. When we say that Ja. The next letter is Nya, Jnanaraj, that Nya. I think we have moved. Yeah. No. Don't move this. Go back. Go back, please. Go back. Back. Where in the screen everywhere there, no? The same screen. Hello? Yes. No. This is the last screen. Go to the second screen. Third screen. We are in the third screen. Yes. And make it full screen. Slideshow you can go and yes, perfect. So the Cha, those who are freshers today only, some people have come like I think Alice Merlin. So you just note down that how this is there written down and how it is pronounced also, please note down. And few more children are there who have joined today. Then next is Cha, Ja. Then Tha, Da. Then the Na. In Tamil, Moonu Chuli Na. Then Tha, Da. Pa, Fa, Fa sound it will come. Fa, Ba, Ball. Then Bha, Balu, Ba. Then Ma, Manali. Then Ya, Ra, La, Va. Then Niche, ekdam down, 21 like that it is written, that is Sha, Shankar, Sha. Then Pushpa, that's Sha. Then Sa, Saraswati, that's Sa. Then Ha is for Hariharan, Hari, those things. Then there are about 4 or 5 combined letters are there. They are Kootelithukal, 2 letters. Ik, Sha, together, Iksha, Rakshashi, Shakshi. So those letters will be like little like this. Iksha.
It will start from here and then reverse yes, and then one line and top line. Then this ik or jnana, jnanaraj. So jnanam, jnanam. So this letter is slightly like ja you will write, and one loop you will put, that becomes gya. Then Shri, Sarva Shri, we say no, Shriman. So that Shri, Ish or Ra, together this letter will be written like this. It will. Then Praveen, Prasanna, Ip or Ra. In Tamil we write P, Ra, Sa, Inna. But in Hindi we can write Ip, Ra, Prasanna. How we are pronouncing the name? Same way. Similarly, Tra, Patram, It or Ra, It, Ra, combined letter. So these are certain combined letters. Like that, many more are there. We will learn in the days to come. Now we will go to the Uyirmai Eluthu. That is vowel and consonants we have learned in the last 2 days. A, I, U we have learned. K, Ch, T, Th, P, M, Y, R, L. These are all consonants or மெய்யெழுத்துக்கள். Okay, in Tamil, how we are pronouncing ik, ik, ing, ich, it, in, it, ind. Like that we will pronounce the மெய்யெழுத்துக்கள். So the same way, if you want to write in Hindi, you want to write ik. So you can see the last line of the slide. Under the k, we just put one slight slantic line below the k. In all the letters I have shown, k, k, g, g, they will become ik, ig. Like that it will become ing. So there are another method of writing half letter is there. Suppose instead of full k, you see in the right hand side, ekdam bottom corner, k I have not completed. I have left it incomplete. Then also it becomes ik. Similarly, no, don't go this. Wait. Please wait. Now yes. K, ig, there are 2 letters are there. G has 2 part of the letter. First part only when we write, it becomes ig. குத்துப்புள்ளி வைக்கிறோம் இல்லையா, க போட்டு மேலே புள்ளி வைக்கிறது அந்த மாதிரி. ஸோ அந்த க்கு மட்டும் கீழே லைன் போடுறது, சேம் திங். And now more important thing you just see here. In the black letter I have written a, I, U, U. The vowels I have repeated. Below that I have written ka, ka, ki, ki. How it becomes? In Tamil, ik plus a, ka. Ik plus a, ka. Correct? Perfect, right? Ik plus e, ki. The same way in Hindi also, ik plus a is ka. Ik plus a is ka. So ka is written, already we have learned how to write ka. Ka, you have to just put one line. Like a, from a you are adding one line. Same way ka, you have to add one more line, that becomes ka. Then for ki, e, on the left hand side, you will put one loop on the top and one line will put. That is the way. I will just show after some time how to write. I will try to do it in the whiteboard. I will try. Similarly, the right separately also I have shown what are all the addition. Okay, ka, ka, ki, ki. Ki is in the right hand side. We have to add this additional thing. Ku is just a small loop below ka, and nedil ku is on the right hand side will go. This is going towards left hand side. This will go to the right hand side with a small loop. Kru is how you have written ku. Just to the opposite of that, that becomes kru. C is written in this reverse side. Here you will write a small c below ka. It should touch the bottom. Then it becomes kru. Ru is there, no? Ik plus ru, kru. Then k, ik plus a, k. K you have to put one. Like O, how you are writing on the top, same word, the top one, you will write above ka. That becomes k. Then how you are writing O, there are 2 additions on the top. That addition you will put on ka. That becomes kai. Ki மேல எப்படி அவுக்கு மேல ரெண்டு கொம்பு மாதிரி போடுறீங்க இல்லையா, அந்த கொம்பை கேக்கு மேல 2 போட்டீங்கன்னா அது பிகம், அது வந்து கையா மாறிடும். அந்த ஓவுல போடுற மாதிரி ஒரே ஒரு கொம்பு போட்டீங்கன்னா அது கே, ஓ, கே, ஆவ், கை, தென் கோ. அப்புறம் ஆக்கு போட்ட மாதிரி இந்த கா மாதிரியே போட்டுட்டு காவுக்கு மேல ஒரு கொம்பு போட்டீங்கன்னா அது வந்து கோவாயிருது. காவுக்கு மேல 2 கொம்பு போட்டீங்கன்னா அது கவ் ஆயிருது. கவ். இது கை, இது கவ்.
ஏக்கு மேல எப்படி குத்துப்புள்ளி வைக்கிறீங்களோ அதே மாதிரி கேக்கு மேல குத்துப்புள்ளி வச்சீங்கன்னா that will become kang. On top of ka, when you put a dot, that becomes kang. On the right hand side of ka, when you put 2 dots, that becomes kaha. Like aha, this becomes kaha. So these are the additional symbols. One is the one line addition. Then apart from one line addition, on the top one small loop is there. This will go on the left hand side for small key, and for big key this will go to the right hand side. Then the small c curvical one will become ku. Then this right hand side bottom, that will become ku. Then this will become kr, k, kai, ko, kau, kang, kak. Once you have learned ka, ka, ki, ku, ku, ke, kai, ko, kau, kang, kak, same thing is applicable for next ka, next ga, next ga, nya, then cha, 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 chi, chi, cho, cho, che, che, chai, cho, chow, chang, kak, pa, pa, pi, pi, pu, same way. Okay, on the writing method, there is no difference at all. If you remember this symbol and this symbol, you can make easily understand how to write all the உயிர்மெய் எழுத்துக்கள் or the mixed letter. Okay, so now with this, we are completing all the letters in Hindi. We have learned vowels. We have learned. Are you all writing down on your paper and pen? Can you just put it in your chat box? Who are all of you are writing? Please confirm. And Varalakshmi, please confirm that whether they are all writing on the notebook. Can you please confirm? Nobody have posted in. Yes. Few are replying yes. Okay. So whoever has not written, if you want, I can show the screen for some more time so that you all can write. Because with this, we are completing the entire writing of all letters. Once the letters are through, then we can learn the words and sentences with more easily. Or any word if I tell, you will be able to write once you are thorough. And today homework also is going to be there on this letter also. Today's homework will be there on this உயிர்மெய் எழுத்துக்கள் or mixed letters. So please all of you note down this screen. Maybe this screen I will share on the WhatsApp also later on for your convenience, so that you don't find it difficult. So shall I move on to the next screen? Or whether you want time, then you post it in the chat box. Then Varalakshmi will tell me whether they want time or whether we can move on. Wait. Few are asking to wait, sir. Yeah. Okay, we'll wait, no issues. Today being Sunday, if everybody agrees, we can have the session up to 5:30 also. Since we started a little late, 4:15 we started, 1 hour will be over by around 5:15. However, if being Sunday, if everybody is okay, we can have little extra time of 10-15 minutes if required, so that the doubts and all those things can be cleared. Now, how many participants are there? Actually, 1 second. Actually, totally 50 shows, including yours, sir. Okay, 50. Okay. Yeah. So about 47, 48 students are there. Yeah. Okay. So we have about 100 participants in our WhatsApp group. So we'll have to find out what is the issue. Because one person has informed me that their children have the same time online class, so they are not in a position to, So that could be some reason. Okay, now when we have to move on, please tell so that I'll move on. Because this is very important. Once this is thorough, all the vowels, all the consonants and all the mixed letters, உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் உங்களுக்கு நல்ல பரிச்சயமாகி நல்லபடியாக எழுத பழகிட்டீங்கன்னா நீங்க ஹிந்தி எழுத பழகிட்டீங்க, ஹிந்தி வாசிக்கவும் பழகிட்டீங்க. 3 நாள்ல இது இன்னைக்கு வீட்டில் போய் ஹோம்ஒர்க்லாம் பண்ணதுக்கு பிறகு நீங்க உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்னா ஹிந்தி எழுத தெரியும், ஹிந்தி புக்கை பார்த்தா வாசிக்கவும் தெரியும். அதுக்கு மீனிங் தான் வேணா தெரியாம இருக்கலாமே தவிர சில வார்த்தைகளுக்கு ஹிந்தி எழுத படிக்க நீங்க 3 நாள்ல ஆக்சுவலா படிச்சுட்டீங்க. இதை படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே, இன்னைக்கு நைட் 10-11 மணிக்குள்ள எல்லாரும் ஹோம்ஒர்க் போஸ்ட் பண்றீங்க இல்லையா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஹிந்தி எழுத படிக்க தெரிந்தவர்கள். ஓகே, உங்க எல்லாருக்கும் ஒரு ஷபாஷ் போட்டுடுங்க, நீங்களே ஒரு கிளாப் பண்ணிடுங்க, வீட்டுல இருந்துட்டு ஒரு கிளாப் எல்லாரும். ஓகே, இது முடிச்சிட்டீங்கன்னா ஹிந்தி எழுத படிக்க தெரியும். அப்புறம் பேசுறதுக்கு படிக்கணும். எஸ் வரலட்சுமி, sorry for the interruption. Sir, Miss I think VC Arya asking the doubt. Could you please repeat these sounds once again?
Yes. So kaka kiki or a. I don't know. They just simply posted Okay. like, could you please repeat the sounds? Okay, Each okay. maybe they may be For asking instead letters. okay, I will repeat in this screen first. Okay. The first letter is a. Second letter is a. Third letter is e. Fourth letter is e. Fifth letter is u. In Tamil, ural. That u. Then the next letter is u. Uti. That u. Then that what I have written on the top, little inserted, that is r. That is important letter r. Rishi. Though it is not used many times, but people may forget. Okay, when I was writing also I just forgot. Then I wrote again inserted. So r. Then a. Both the a's are single letter. This letter is I. This letter is O. This letter is Au, Avayar, Au. This letter, two pronunciations are there, Ang as well as They're asking to repeat ka, ki. That I will follow that. This whole screen I will follow. Okay. Okay. Then after Timing is not a. Okay, sir. If you can extend, you can extend till 5:30, sir. Yeah, till 5:30 if you are going ahead, we have enough time. If you are okay with that, okay. Yeah, okay. And Au, Ang, Ah. Then K, first letter is K, second letter is Ka, third letter is Ki, Ik plus E, Ki. Then Ik plus E, Ki. Ki, சாவிக்கு சொல்லுவாங்களா அந்த மாதிரி key. Then the next letter is Ku. Then the next letter is Ku. First letter is Ku, Kurvi. Second letter is Kutam. Then Nedil Ku. Then Kr. Kr in Tamil generally we don't use it. In the Kripaya, like that. Kripaya is a word, please. For that we used to use the first letter is Kr. Then Pa, then Ya. Kr. Then the next letter is K. கேள்வி கேட்கறோம்ல அந்த கே கே தென் கை கை நம்ம ஹேண்டுக்குள்ள கை சொல்லுவோம்ல அந்த மாதிரி அது மீனிங் வந்து கை அந்த ஹேண்டுக்குள்ள கை இல்ல ப்ரொனன்சியேஷன் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொனன்சியேஷன் ஐ எம் சேயிங் சிமிலர் டு கை ஓகே ஹேண்டுக்குள்ள கை இது கோ குத்தவால் சாவடி சொல்றீங்களா சென்னையில கோ இது கவ் கௌதாரின்னு ஒரு பேர்ட் இருக்கு கவ் தென் கங் தென் கஹ் ஓகே தென் திஸ் ஐ வில் ரிப்பீட். Below ka, if you are putting a slight line, sometimes people can keep a dot also, but mostly the line is better. That becomes ik, half. And the second method of writing half ik is the ka on the right hand side, don't, that yes is there, no, right sideways yes. Don't complete the letter, you leave it halfway through. Then also it becomes ka. Similarly, the second ka, the vertical line, if you don't put, it has two syllables. The second curve, one like one curvical line, then one small circle, and then one line. That small circle, if you leave it, then it becomes ik. Similarly, third ga has two syllables. Out of the two syllables, first syllable you write, second syllable don't write, then also it becomes ik. So this screen is clean, I hope. Okay. And this video I will just show you. Just 1 second. Today Prasanna has not come. No, sir. I think. Okay, no problem. But it's not coming or that issue is coming. See this. That's a nice day. Is whatever I have already told, same thing in the form of video I'm going to share now. Do you want to share someone screen? Yeah, if somebody Someone to helps, share the screen. somebody helps. Okay, can you do it? It doesn't matter. Now let it go ahead. No problem. Shovia can do it. Is it? Yeah, that's okay. I have some network issues. I think. No problem. Let it go ahead. Okay, you let it be continuing. Okay. Okay. 2 minutes.
No problem. Right now, so all of you kindly observe, especially new people, how as written. அடுத்த எடுத்து பாருங்க. ஒரே ஒரு கால் மட்டும் போடணும். ஆனாவோட பக்கத்துல ஒரு கால் போட்டோம்னா ஆ. ஈ. இந்த ஈ எஸ் மாதிரி போட்டு கீழே ஒரு சின்ன வால் மாதிரி வருது பாருங்க. ஈ. 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 இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கும் என்ன வேறுபாடு? இந்த ஈன்னா ஈ எழுதி அதுக்கு மேல ஒரு சின்ன வளைவான கோடு போட்ட வேண்டியது ஈ. நியூகமர்ஸ் எல்லாம் பார்த்து எழுதிக்கிட்டே இருங்க, நோட் புக்ல எழுதுங்க. இந்த ஊ ஊ இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுன்னா ஊ சைடுல எந்த Low. விதமான வளைவான கோடு They're asking to increase the volume of the video. எதை சொல்றாங்க? வீடியோல வால்யூம் லோவா இருக்கு, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேக்குறாங்க சார். வால்யூம் லோவா இருக்கு, அது கேக்கல. இல்ல எனக்கு வந்து அதான் அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு எப்படின்னு தெரியல, அதுல செட்டிங்ல எப்படி பண்றதுன்னு. அதனால வீடியோல தான் மியூட்டா இருக்கு. கீழ இல்ல மியூட்டா இப்போ மியூட் பண்ணி இருக்கு. உங்களுக்கு பேசுறதுக்காக மியூட் பண்ணிருக்கேன். ஓகே 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 ஓகே. வால்யூம் எனக்கு இன்க்ரீஸ் பண்ண தெரியல, அது என்ன பண்றது தெரியல. நான் சொல்றேன் சார். இப்ப உங்களுடைய சொல்லுங்க. ஆடியோ ஆப்ஷன் இருக்குல்ல சார், ஆடியோ ஆப்ஷன்ல ஆ. போயிட்டு ஆம்பிளிஃபிகேஷன் வந்து ஃபார் வீடியோஸ்னு கொடுத்தா போதும். ஆடியோ செட்டிங்ஸ் செட்டிங்ஸ்ல போடுமா? ஆடியோ செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் வந்து ப்ளே ஸ்பீட் குவாலிட்டி ஆட்டோ ப்ளே அவ்வளவுதான் இருக்கு. திவாகர் Okay. எந்த செட்டிங் சொல்றீங்க நீங்க? யூடியூப் ஆடியோ செட்டிங். செட்டிங்ஸ் போக சொல்றேன். இல்ல இல்ல என்னுடைய செட்டிங். ஆடியோ உங்களுடைய ஆடியோ செட்டிங்ஸ் போங்களா. ஓகே, என்னுடைய ஆடியோ செட்டிங். அப்படினா ஐ ஹேவ் டு ஸ்டாப் தி ஸ்கிரீன். ஓகே, என்னுடைய ஆடியோ இருக்கு. போயிட்டீங்களா? அதுல போயிருக்கு. அதுல வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்களா. ஆடியோ செட்டிங்லையா? என்னுடைய ஆடியோ செட்டிங், என்னுடைய கம்ப்யூட்டருடைய செட்டிங்க்கு போணுமா? உங்களுடைய அந்த ஆடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல சார், ஆடியோ ஆப்ஷன் ஆடியோ அதுல வந்து ஒரு செட்டிங் வரலையே. நான் பண்ணி காட்டுறேன். ஓபன் சவுண்ட் செட்டிங். ஓபன் சவுண்ட் செட்டிங் ஐ வில் டு தட். ஓகே ஓகே, சவுண்ட் செட்டிங்ல போயிட்டு ஆ போயிட்டீங்களா? ஆமா. மாஸ்டர் வால்யூம் அவுட்புட் லெவல் இருக்குல்லங்க, ஸ்பீக்கர் இது. ஆமா, அதுல வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதுல மேக்ஸிமம் அதுல வச்சா போதும்ங்கறீங்களா? அதுல ஆமா. இதுல இருந்து வச்சுங்க. அதுல பாக்குறேன். அது தட் இஸ் ஈஸி. ஓகே ஓகே, இப்போ வந்து மேக்ஸிமம் 100% சவுண்ட்ல வச்சிருக்கேன். லெட் அஸ் see how it இப்போ சவுண்ட் ஏ இருக்கு இல்லையா? ஏ ஹிந்தியில குறியிலே கிடையாது. அதனால நெடில் ஏ தான். பாருங்க எப்படி சொல்லணும். ஐ ஆயிடும். ஐ இது ஓகே இப்போ? து ஓ. எப்படி பெட்டர் சார். பெட்டரா? ஓகே, இத மேக்ஸிமம் சவுண்ட். ஓ ஓகே. இப்ப நெடில் ஓ தான் உண்டு. ஓ. இந்த அவுக்கும் ஓவுக்கும் என்ன வேறுபாடு? ஓவுல ஒரு கொம்பு தான் வருது. திருப்பி ஸ்டார்ட் பண்ணணுமா? அவுல ரெண்டு கொம்பு வருது. அந்த திருப்பி ஸ்டார்ட் பண்ணுமா? இஸ் இட் ஓகேயா? யாரோ இன்னும் chatல போடல சார். நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலா. கேன் ஹியர் நவ. நோ ரெஸ்பான்ஸ். அந்த கோட்டுக்கு மேல தான் இந்த ரெண்டு கொம்பு சேரணும். ஒவ்வொரு கால்ல ஒவ்வொரு கொம்பு போடுற மாதிரி எழுதக்கூடாது. They're asking us to play from the initial, from letter ha. Okay, I will do that. They can clearly they can hear your Yes. audio now. Okay, very nice. இந்த ரெண்டு எழுத்துக்களும் இப்போ ஆயில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். மட்டும் Yeah. ஆனாவோட பக்கத்துல ஆ. ஆ. அடுத்த எடுத்து பாருங்க. ஒரே ஒரு கால் மட்டும் போடணும். ஆனாவோட பக்கத்துல ஒரு கால் போட்டோம்னா ஆ. ஈ. இந்த ஈ எஸ் மாதிரி போட்டு கீழே ஒரு சின்ன வால் மாதிரி வருது பாருங்க. ஈ. 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 இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கும் என்ன வேறுபாடு?
இந்த ஈன்னா ஈ எழுதி அதுக்கு மேல ஒரு சின்ன வளைவான கோடு போட்ட வேண்டியது ஈ. ஊ இந்த இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுன்னா ஊ சைட்ல எந்த விதமான வளைவான கோடு இல்லை. ஆனா ஊ எழுதும் போது ஒரு சின்ன வளைவான கோடு ஒண்ணு போட்ட வேண்டும். ஊ தமிழ்ல குறில் ஏ இருக்கு இல்லையா, ஏ ஏ ஹிந்தியில குறிலே கிடையாது. அதனால நெடில் ஏ தான். பாருங்க எப்படி சொல்லணும், ஏ. அடுத்தது பாருங்க, ஏ எழுதி மேல ஒரு கொம்பு போட்டோம்னா ஐ ஆயிடும். ஐ ஓ. எப்படி குறில் ஏ ஹிந்தியில கிடையாதோ அதே மாதிரி குறில் ஓவும் கிடையாது. இப்ப நெடில் ஓ அதான் உண்டு. ஓ. இந்த அவுக்கும் ஓவுக்கும் என்ன வேறுபாடு? ஓவுல ஒரு கொம்பு தான் வருது, அவுல 2 கொம்பு வருது. ஆனா அந்த கொம்பு போடும்போது நீங்க ஒரு சின்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன? அந்த 2வது வெர்டிகல் லைன் இருக்கு பாருங்க, நேர் கோடு. அந்த கோட்டுக்கு மேலதான் இந்த 2 கொம்பு சேரணும். ஒவ்வொரு காலில் ஒவ்வொரு கொம்பு போடுற மாதிரி எழுதக்கூடாது. அடுத்த எழுத்து அம். ஆ மேல ஒரு புள்ளி அம். அடுத்தது ஆவுக்கு வலது பக்கம் மேல ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி. ஆஹா, இது பெரும்பாலும் மந்திரம் உச்சரிக்கும் பொழுது வரக்கூடிய உச்சரிப்பு. இப்ப முதல் எழுத்து பாருங்க, க. கே ஏ க. அந்த உச்சரிப்பு வச்சுக்கீங்களேன், கருப்பு. அடுத்தது பாருங்க க. இது 2 எழுத்துக்களுடைய சேர்க்கை. க. இந்த கே ஹெச்ஏ வர்ற மாதிரி க. எப்படி சொல்லணும்? க. சொல்லி பழகுங்களேன். க. அந்த ஹா உச்சரிப்பு வரணும். முதல் எழுத்து க, அடுத்த எழுத்து க. இதுல நிறைய பேர் நீங்க எழுதும் போதே அந்த ரைட் லைன் சரியா வரும். க. கானம் சொல்லணும் இல்லையா? கானம்னா பாட்டு. க. க. கங்கா சொல்றோம் இல்லையா? கங்கா. அந்த க. க. அடுத்தது பாருங்க, க. தொண்டையில இருந்தா வரணும். ஆனா கானாவை விட க சொல்லும் பொழுது ஹா உச்சரிப்பு சேர்த்து அழுத்தமா சொல்லணும். க. க. இப்ப இந்த ஞான பாருங்க, ஒரு எஸ் மாதிரி எழுத்து போட்டு சைட்ல ஒரு புள்ளி வச்சிருக்கணும். அந்த புள்ளி வைக்கலன்னா வேற எழுத்து ஆயிடும். அதனால அந்த புள்ளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் எழுத்து பாருங்க, ச. சப்பரம், சக்கரம், ச. ஆனா அடுத்த எழுத்து படிக்கும் பொழுது ஹா உச்சரிப்பு வரணும். ச. 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 அந்த உச்சரிப்போடு வருகின்ற இடத்தை தான் ச. 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 சொல்லி பழகுங்க. ச. ச. அடுத்தது 3 ஜ. தொண்டையிலிருந்து வரதா பாருங்க, ஜ. ஜ. ஜலம், ஜமுனா, அந்த ஜ. அடுத்தது பாருங்க, இந்த ஜானா ஆரம்பத்துல எந்த இடத்துல இருந்து உச்சரிப்பு வருதோ அதே இடத்துல இருந்து ஆரம்பமாக, ஆனா ஹா உச்சரிப்பு சேர்ந்து வரும். ஜ. 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 இப்ப இதனுடைய வரிசையில வருகின்ற ஒரு விசேஷமான எழுத்து என்னன்னு பாருங்க, ஞா. ஞா. திருவள்ளுவர் ஞா என்ற எழுத்தோட ஒரு திருக்குறள் ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்களேன். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யினர். வெயிட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி, மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கும். சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம். சான்ஸ் ஒன்ஸ் கான் இஸ் எவர் கான். ஆகையினால இந்த எழுத்து ரொம்ப முக்கியம். ஞாயிறு. இந்த திருக்குறள் உங்க எல்லாருக்கும் முக்கியம் தான். வார்த்தையில முதல் எழுத்தா வர்ற ஞா, இந்த ஞா. இப்ப முதல் எழுத்து ட. பட்டம், கட்டம், வட்டம், அந்த மாதிரி ட. 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 இந்த பல்லோட சேர்ந்து இந்த நாக்கு கடிக்க வேண்டியது. ட. அடுத்து எழுத்து பாருங்க, கொஞ்சம் ஹா உச்சரிக்கும். முதல் எழுத்து ட, 2வது எழுத்து ட. எப்படி சொல்றேன்? ட ட ட ட. 3வது எழுத்து பாருங்க, ட ட
இதுவும் தொண்டையில இருந்து ஆரம்பம் பாருங்க. டா போடா சொல்றோம் இல்லையா? போண்டா அந்த டா இந்த டா டா. அடுத்தது கொஞ்சம் ஹா உச்சரிப்பு. ட ட ட ந. இது 3 சொல்லி நானான்னு சொல்லுவோம். இது டன் நகரம். டானாவுக்கு பக்கத்துல டானாவை அடுத்து வருகின்ற எழுத்து ஆகையினால் டன் நகரம்னு சொல்லுவாங்க. ந ந அடுத்த வரிசை தா வரிசை. முதல் எழுத்து பாருங்க தா தா தா. பார்த்து போங்க சொல்றோம் இல்லையா? தா தா. அடுத்த எழுத்து ஹா உச்சரிப்பு கொஞ்சம் சேர்ந்தோம். த எப்படி? த த த த த. மூணாவது எழுத்து பாருங்க த த. தொண்டையில இருந்து ஆரம்பம் த. நாலாவது எழுத்து த. அந்த ஹா உச்சரிப்பு சேர்ந்து வருது பாருங்க. தொண்டையில இருந்தே புறப்படணும் உச்சரிப்பு. த ந. இது ரன்னகரம். 2 சொல்லி நானா ந. இப்ப இதோட இதுக்கு நகமுக்கு வர்ற நானா கூட இதுக்கு தான் வரும். அடுத்தது பா வரிசை. பா பாப்பா பருப்பு சொல்றோம் இல்லையா? பா பா படம் பா. இதோட ஹா சேர்த்தோம்னா 2வது எழுத்து ஹா ஹா. PHA FA கிடையாது. PHA ஹா. பா 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 பா. அடுத்தது 3வது எழுத்து பாருங்க. இதுவும் தொண்டையில இருந்து ஆரம்பம். கொஞ்சம் நல்லா அழுத்தணும். பா பம்பாய். இப்ப மும்பைன்னு சொல்றோம். பா பா. அடுத்த எழுத்து பாருங்க 4வது எழுத்து. இது BHA பா பா பா. அடுத்த எழுத்து மா. இந்த பானாவும் மானாவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியுது பாருங்க. ஒரு சின்ன வேறுபாடு. பாவுல ஒரு சின்ன சுழியோடு எழுதுறோம். அந்த சுழி இங்க இல்ல மானாவுல. மா. யா யா. ரொம்ப சிம்பிள் பாருங்க. யா ரா. ஹிந்தியில ஒரு ரா தான் இருக்குது. தமிழ்ல சிறப்பு அந்த ரா ஒரு வரும் இல்லையா? அந்த ரா ஹிந்தியில கிடையாது. ரா. அடுத்தது பாருங்க லா. தமிழ்ல 3 லா இருக்கு. லா ல லோ. யா பழம் அந்த லானா ஹிந்தியில இல்ல. பள்ளம் அந்த லானும் இல்ல. ரொம்ப சாதாரணமா உச்சரிக்கக்கூடிய லா. லவ் சொல்றோம் இல்லையா? லவ் லா அந்த லா. வா வா. இப்ப யரலவ எப்படி சொல்லலாம்? யரலவ. இங்க முதல் எழுத்து ஷா. இந்த நாக்கை அழுத்தி கொஞ்சம் ஓசையோட சொல்லணும். ஷா எப்படி சொல்லணும்? ஷா. ஒரு உதாரணம் சொல்றேன். ஷங்கர். ஷங்கர்னு உச்சரிக்கும் பொழுது ஷா எப்படி? ஷா. அந்த நாக்கை மேல இருக்கிற பல்லுனால அழுத்துறோம். ஷா ஷா. அடுத்த எழுத்து பாருங்க. ஷா. உஷா புஷ்பம் சொல்றோம் இல்லையா? அந்த ஷா இது. அப்போ இந்த 2 ஷாவுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஷா முதல் ஷாவை கொஞ்ச நேரம், அதாவது 1 செகண்ட் அதிகமா அழுத்தணும் உச்சரிக்கும் போது. அடுத்த எழுத்து ஷா சொல்லும்போது அவ்வளவு அழுத்தம் தேவையில்லை. பாதி அழுத்தம் தான். மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஷா 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 சா. இந்த சங்கீதம் படிக்கிறவங்க எல்லாம் போன உடனே சரிகமா. இந்த சரிகமான்னு வருது பாருங்க. அதனுடைய முதல் எழுத்துதான் இது சா. இதுக்கு என்ன சொல்லுவோம்னா சரஸ்வதி சா. சரஸ்வதினு சொல்லும்போது இந்த சானா தான் வரும். அடுத்தது பாருங்க ஹா. இப்ப பாருங்க இதெல்லாம் மெய்யெழுத்துக்களா இருந்தாலும் கூட்டெழுத்துக்கள் வரிசையில சேருது. முதல் எழுத்து பாருங்க ரொம்ப அற்புதமான எழுத்து. ஷ எப்படி சொல்லணும்? இக்கன்னாவும் ஷானாவும் சேர்த்து சொல்ற எழுத்து. ஷ எப்படி? ஷ ஷ. மீனாட்சி. அடுத்தது பாருங்க ரொம்ப சிம்பிள். த்ர த்ர எப்படி சொல்லணும்? த்ர. எழுதுறது ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஒரு கோடு போட்டு 2 மேல 1 கீழே 1 எடுத்துடுறோம். த்ர கியா கியா. விஞ்ஞான் தமிழ விஞ்ஞானம்னு சொல்லிடுறோம். நீங்க தமிழ விஞ்ஞானம்னா யாருமே மறுத்து சொல்ல மாட்டாங்க. என்னன்னு பாருங்க. விஞ்ஞான் அந்த இக்கனா வரணும்.
அந்த மாதிரி இந்த எழுத்து ரொம்ப விசேஷமான எழுத்து, விசேஷமான உச்சரிப்பை கொண்ட எழுத்து. கியா இப்படி சொல்லணும், கியா. அடுத்தது பாருங்க, இப்போ ஸ்ரீன்னு சொல்றோம் பாருங்க, ஸ்ரீமதி. அப்போ இந்த நாக்கு அழுத்தி உச்சரிக்கணும். இது ஷ்ர. உச்சரிப்பு விதிகள். இப்ப ஹிந்திலையும் ஆ, தமிழ்லையும் ஆ. இதுக்கு ஹிந்தியில பாருங்க ஸ்வர்ன்னு சொல்றோம், ஸ்வர். ஹலோ, எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா எல்லா எழுத்துக்களும்? ஹலோ சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் புரிஞ்சுதா, நல்லா இருந்ததா? Yes, sir. Yes, yes, I can share the link, there is no issues. இதுல வந்து அடுத்தால வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங் வீடியோ, கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. 17 to 30. Just give me 1 minute actually. ஸ்வர். இஸ், வா, ரா. ஹிந்தியில எப்படின்னு கேட்டீங்க, தொண்டையில இருந்தா வரணும். ஆனா கானாவை விட கா சொல்லும் பொழுது ஹா உச்சரிப்பு சேர்த்து அழுத்தமா சொல்லணும். க க. இப்ப மறுபடியும் முதல்ல பாருங்க, க க க க. இந்த 4 எழுத்துக்கள் 2 வகையான உச்சரிப்பு கொண்டது. எப்படி பாருங்க, வாயில நுனி நாக்குல இருந்து வர்றது க, அடுத்தது க. இந்த நாக்கு கொஞ்சம் அழுத்தி சொல்றோம். ஆனா இந்த கானாவும் கானாவும் 3வது 4வது எழுத்து தொண்டையில இருந்து புறப்படுது. க க க க. இப்ப இந்த ஞான பாருங்க, ஒரு எஸ் மாதிரி எழுத்து போட்டு சைட்ல ஒரு புள்ளி வச்சிருக்கிறோம். அந்த புள்ளி வைக்கலன்னா அர்த்தம் வேற ஆயிடும், வேற எழுத்து ஆயிடும். அதனால அந்த புள்ளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞா. மறுபடியும் படிப்போம், க க க க ஞா. இது 2வது வரிசை ச ச வரிசை. இதுல 4 எழுத்து. முதல் 2 எழுத்து நாக்கின் நுனி பாகம், அடிப்பாகம். ஆனா 3, 4வது எழுத்து கொஞ்சம் தொண்டையில இருந்தே ஆரம்பிக்கணும். முதல் எழுத்து பாருங்க, ச, சப்பரம், சக்கரம். வர்ற நானா கூட இதுக்குதான் வரும். இப்ப பாருங்க, த த த த ந. லேசா உச்சரிக்கணும். So we will move on. Okay. So these letters,
See, now we have all learnt all the letters, right? Vowels and consonants, all of you, at least all those who have attended the first 2 sessions, they are thorough in vowels and consonants. And now we will start writing those words from those 2 vowels and consonants. That உயிர்மை எழுத்துக்களை தொடாமல் எந்தெந்த வார்த்தைகள்லாம் இருக்கோ, இப்போ நேற்று வரைக்கும் நீங்கள் சென்டென்சஸ் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து you are using the English letters, right? இன்னையிலிருந்து you will start using the Hindi letters and construct the word. And now you can all write in your notebook arm. First letter a இருக்கு இல்லையா, அந்த ஆ போடுங்க. ம இருக்கு இல்லையா, யர ல வ ம, அந்த ம போடுங்க. ஆ ம, ஆம். எந்த ஒரு கான்சனன்ட்டும் லாஸ்ட்ல வரும்போது, ஒரு வேர்டுடைய லாஸ்ட்ல வரும்போது அதனுடைய ஹாஃப் தான் உச்சரிக்கணும். ம எழுதுனாக்கி இம்முன்னு உச்சரிக்கணும். இடையில வந்துச்சுனாக்கி தான் இம்முக்கு தனியாக எழுதணும். லாஸ்ட்ல வர்றதை இம்முக்கு வந்து ஹாஃப் லெட்டர் எழுத வேண்டியதில்லை. அது மாதிரி அந்த கீழே கோடு போட வேண்டியதில்லை. ஃபுல் லெட்டர் எழுதுவோம். ஆனால் உச்சரிப்பு வந்து ஹாஃப். கலம்னு சொன்னேன் இல்லையா, க ல ம, கலம். எழுதுறது வந்து க ல ம எழுதுவோம், உச்சரிக்கிறது க ல இம்னு உச்சரிக்கணும். ஸோ நீங்கள் ஹிந்தியில் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் நோட் புக்கில் எழுதுங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் அப்புறம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லுவேன் அந்த கிளாஸ் முடியும் போது. அப்போ யூ கேன் ஆல் ஷேர் தி ஸ்க்ரீன் வாட் எவர் வேர்ட்ஸ் யூ ரிட்டன், ஐ வில் சி. ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஆம். முதல் எழுத்து வந்து ஆ, ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் ஆஃப் வவல் ஆ. யூ ரைட் இன் யுவர் நோட் புக் ஆ. Then along with that together you write ma. Yara la va ma. That ma you write a ma, am. You have to pronounce as am. Am means mango. மாம்பழம். இப்போ மாம்பழம் சீசன் இல்லையா, அதனால நல்ல மாம்பழம், அது ஃபர்ஸ்ட் வேர்டு எழுதுவோம், மாம்பழம். எழுதியாச்சுன்னா நெக்ஸ்ட் ஐ வில் மூவ் ஆன் டு, எழுதியாச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க. வரலட்சுமி will tell me that chat boxல அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் எஸ் போட்டீங்கன்னா I will move on to the next word. Varalakshmi, you are able to hear? Yes sir, yes sir. Jay Krish posted yes, yes. Okay, ஒரு 5 பேர் எஸ் போட்ட உடனே சொல்லுங்க. 2. Yeah. எழுதிட்டாங்களா? Say it again. Say it again. Madan Raj is asking to say it again. Okay, I will say it again. See, in vowels, a, e is there, no? A you take, the second letter is a. That letter you write in the Hindi. A you write in Hindi. Second consonant, in consonant, ya, ra, la, va, ma. Like that, sir, no? Pa, no, not that. Yeah. Ma is coming, ma. That ma you write. Then a and ma together, it becomes am. Am means mango. No, that is coming in the pa, not in the yaralava. Pa, fa, ba, ma. That ma. You see your pa row, the 5th letter you see, that is ma. And that ma, along with a, it becomes am. A or ma becomes am. Am means mango, mambalam. Clear? Yes I'm sir, only yes sir. telling the words Yeah. only from vowel and consonant. Whatever we have learned, ke, ka, ki, we are not moving. From that, I am not telling the words. That word we Yeah, will it's learn clear. tomorrow. Clear, Yes, very sir. good. He Now, is clear. kalam, Next we'll move. kalam already we have learned in writing K-A-L-A-M. Kalam means what? Can you put it in the chat box? What is kalam? Some 3 people can write. What is the kalam? Yeah, pen. Chair, it's Pen. not chair. Bhavya, it's not chair, it's pen. Pen. P and Yes. pen. Okay. Kalam means pen. Now, how to write, I will tell you. Ka, first ka. Consonants, first letter is ka. That first ka you write. Then la, yara, la, va, that third letter. In the row of yara, la, va, third letter is la. So, you have to write in the kalam, second letter should be third letter of ya row. That is la. Ka, first letter. Second letter is la. La, you will go to ya series and write the third letter. So that becomes ka la. Then the ma, am, whatever we wrote ma, same ma for kalam also. Ma is only one ma is there. So am already you have written. Out of that 50% is ma. That 50% you will write in the kalam. So that becomes 1/3. That is 33%.
Kalama. Kalam. So once you write complete kalam in Hindi word, you please put it in the chat box that I have done it. I have written Yeah, they kalam. completed. They completed, sir. Yes, Very sir. good, very good. The third word, hum. Hum, the word we learned yesterday. Hum Hindi सीख रहे हैं. हम क्या कर रहे हैं? हम खाना खा रहे हैं. Like that, hum, H-U-M, hum, we have written in English word. Now the same thing will convert into the Hindi word. Ha. Ha is that last letter. Sha, 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 ha. That ha you write. Then ma is the same ma. Am you have written, kalam you have written, that ma. Same ma you write after ha. Ha and ma, hum. Pronunciation is hum. You will write as ha and ma. So hum means we. In Tamil, nam and nangal. Suppose nam means you all and me together, it is nam. Nangal means என்னைய விட்டுட்டு நீங்க எல்லாரும் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் எல்லாரும் எழுதி விட்டோம். We all have written. And now we are all in the Zoom class. That includes me. So both are hum. And Hindi, there is another method is there. Some people will write, even for I, they will use hum. Hum karte hai na. Like that they will say. We will do it. There is a practice. நாங்கள் செய்கிறோம். நான் பண்றேன், நான் சாப்பிடுறேன். Hum kha rahe hain. Like that also. That is in a colloquial word they used to use. So hum you have written ha or ma, hum. Yes, sir. Oh, They completed. okay. Completed, very good. Now next letter is va or ha. Yarala va ha, va letter and ha letter. Vah. Vah means he, she, it. Yesterday we learned, yesterday or day before. Vah. Correct? He, she, that. Avan, aval, adu. Adukku vandu va, va or ha. Once it is over, we will move to the next word. Work completed. Yes. Very Only good. one responded. Aravind R. I want at least 3 to 5. 3 people should write work I have written like this. Mari Shankari completed. Very good. One more. Yeah. Wow. Kavita, Namanitha Krishnan, Bhavya. 4 of Very them good. completed. Yes. Very good. Getting Very good. responses. Good. Now we will go to yah. Like the he, she, that, avan, aval, adu. அதே மாதிரி இவன், இவள், இது. பக்கத்துல ஒரு கேர்ள் இருந்தான்னு வச்சுங்களேன், நம்ம எப்படி சொல்லுவோம்? இவள்னு சொல்லுவோம். கொஞ்சம் தூரத்துல இருந்தாக்கி அவள் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு புத்தகம் வந்து பக்கத்துல இருக்குன்னா இந்த புத்தகம் இது அப்படி சொல்லுவோம். தூரத்துல இருந்ததுன்னா அதுன்னு சொல்லுவோம். அந்த புத்தகத்தை எடுத்தோம்னா அது கொஞ்சம் தூரத்துல. அதுக்கு வந்து வஹ். இதுக்கு வந்து யஹ், ய or ஹ. யரல, that first letter is ய. And ha, you will write yah. Yah means this, he, she, இவன், இவள், இது. அது முடிச்சிட்டு ஓகே போடுங்க. யஹ் எழுதியாச்சுன்னு சொல்லுங்க. Finished. Finished. 3 people. Yes, done. Yes, 3 done. Yes, sir. 3 done. Very Yes, good. 4. Okay, 4 done. Very good. 1 to 5 is good. Now brother. Okay, all of us are brother, right? All Indians are brothers and sisters. So brother is sahodaran in Tamil, right? In Hindi they call it as bhai. Bhai, aap kaise hain? Normally they will say bhai. So bhai means brother. Bade bhai means big brother. Chote bhai means tambi, or small brother. So bhai also it's a 2-letter word. Ba is the 4th ba. Pa, 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 ba, ba is there, no? The pa row, you go to the 4th letter, that is ba, B-H-A, ba in English. In Hindi, the 4th ba you have to write. Oh, it is a bai. That is slightly, I think we have moved on. No, bai, leave it. We will go to bahan, sister. Because sister is easy. That is coming within the vowels and consonants. Because bai may ba letter, you have to learn. Kaki. So you leave it at bai. Let us move to bahan. Ba is the 3rd ba. Pa, pa, ba is there. Priscilla has raised the hand. So you can type it out, Priscilla, and we will answer to you whatever doubt you have. Okay. Bai you need not write. Now come to bahan, and ba is the 3rd ba. Then ha is baha, ha. Na is in the 3rd row. There is a rendu chuli na irukla. And the na podanum. After the one na is there. Ba, ha, na. These 3 letters together, it becomes sister or sahodari.
So once you have written ba, ha, na, bahan, we will move to the next screen. Only one responded. Mari Shankar. I want three Kavita. letters. Three. Kavita responded. Maria responded. Yes, sir. Yes, sir. Okay. Okay. Bhavya. Two Good. more. Okay. 3-4 people have written. So Yes, now sir. we have learned as of now am, kalam, hum, wah, yes or bahan. How many letters we have learned? 1, 2, 3, 4, 5, 6 letters. 6 words. 6 words we have learned how to write it using the Hindi letters in Hindi itself. Clear? So now we will go to certain names. Okay, I have chosen some names from starting with A only to start with. That is the next screen. Okay. I am not sure whether these name people are there in our class. I thought I will choose some names from our class and then we can write, but I have chosen some names. These names also we can, from the vowel and consonants, that is first 13 plus next 33 letters, we can write all these names. Okay, without even going to the ka, ka, ki, ku, we can write all these names. How many names are there? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 names I have written on the screen. So now I will tell you each word, each name, how to write. First name is Abhay. Abhay. Okay, we also, South India also we have the names, right? Abhay. In North India, very common name, Abhay. And South Indians also now modern names, they keep Abhay. So first letter is A. Ekdam first letter A. You write A. Then the second letter is fourth Ba. In the per row, pa, pa, ba, ba. That fourth Ba you have to write. After A, you will write Ba. Then Ya you have to write. Yarala valala, that Ya. A, Ba, Ya. These 3 letters will become Abhay. Because the last letter you will pronounce half, right? Am, you write, but you pronounce as Am. Same way you will write Abaya, you will pronounce as Abai, Abai. So 5 people have written Abai now. No, sir. No, nobody responded. Okay. Clear? My voice is clear. Instruction Yes, is yes. clear. If you want, I can repeat. First letter you write as A. Yeah. Got the yes, done. Yeah, completed, sir. Okay. How many have done? Yeah, more than 6, 7. Very good, very good. Abhay is over. Now we will go to Akbar. Yeah. Akbar the Great was a great ruler in India during the Mughal rule, and now a lot of Muslim boys keep this name as Akbar, right? So that Akbar will write here. First letter is A. Second letter Ik we have to write. So I told 2 methods of writing Ik. One is that write the K, first K, and put a small line, tick, the downward tick. Okay. Or instead of the K completing the right hand side loop, leave the loop in half. So this is also we have learned, right? Today we have learned, no? I have shown, no, that letter, half letter means, yes. So A, Ik, after you complete A, Ik, either of the option you can choose. Either half letter you write or full letter you write and put a small downward tick below. That also becomes Ik, Ak. Then Ba is the third Ba. Pa, pa, fa, Ba. That Ba you have to write. Then Yara, Yara, La. That second Ra is after Ya, one Ra is coming. Only one Ra is there in Hindi. So Akbar, that the last letter is Ra. A முதல்ல எழுதுங்க. இக்கு வந்து க எழுதி அதுல பாதி விட்டுருங்க. பாதி மீன்ஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு எஸ்ல பாதி. அப்புறம் ப வந்து மூணாவது ப எழுதுங்க. ர எழுதுங்க. அது வந்து அக்பர்னு ஆயிடும். அக்பர் எழுதி முடிச்ச உடனே டன் போடுங்க, கம்ப்ளீட்டட் போடுங்க. ஒரு 5 பேர் எழுதுங்க. Completed. Yes. Okay. Next also a nice Muslim name, Ahmad. Okay. First letter A you write. Second letter you write Ha. Ha is also only single letter. Correct? Sha, sha, ha, sha, ha. That Ha you write. Then Ma you write. Ma, Am, whatever you have written for Am. Kalam, that Ma. Then the D, I have ma id nu சொல்லணும் இல்லையா? I have ma id. அந்த id வந்து எப்படி வரும்னா மூணாவது த வரும். Third the. The third the you have to write. You will pronounce as id. I have ma id. Ahmad. Okay? இந்த தமிழ்ல நம்ம எழுதும்போது I have ma du அப்படின்னு எழுதுவோம். But
In Hindi, we write as Ahmad. Even in English, we are not writing Ahmadu. யாருமே DU போடுறது இல்ல. AHAMAD, Ahmad. அப்படின்னு தான் போடுவோம். Some people write H also, AHEMED, Ahmad, like this. But we can let us learn as Ahmad. Ahmad, Ahmad. You have to pronounce as Ahmad. Complete பண்ணணும்னு சொல்லுங்க. இதுல 4 லெட்டர் வருது. Ahmad. They have completed, sir. Completed. 3 participants raised hand also. Yes. Okay, after Ahmad, very famous, a very nice name, Ajay. Ajay அப்படின்னு நிறைய இருக்கு. நம்ம இதுல ஜெய் கிருஷ்ணா இருக்காரு. அதே மாதிரி அஜய் கூட நிறைய பேர் இருக்கும். அஜய் பேர் எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அ, செகண்ட் லெட்டர் ஜ, மூணாவது ஜ, குலோப் ஜாமுனுக்குள்ள ஜ சொன்னீங்கல்ல, ச ச ஜ, that j, then ya you write, ya ra la va ya, Ajaya, 3 letter name, Ajaya, you will pronounce as Ajay. Ajaya you will write Ajay. Ajay, what is the meaning of Ajay? You know, nobody can win that person. He becomes Ajay. You cannot win him. That means nobody can defeat him. He is Ajay. The person who can't be defeated is Ajay. எப்பவுமே வெற்றிகரமா இருக்கிற பையன் பேரு அஜய். Okay? Yeah, completed. Four of them have completed. Okay. See, if what I mean is 3 people, 4 people communicate, I am sure other people, other 30, 40, 50, whoever is there also will complete. That is my expectation. Yeah, My few are posting in Hindi also. Oh, sir. Few are very posting good. in Very Madan nice. Raj, especially Madan Raj is Very posting nice. continuously in Hindi only in the Hindi words. itself. Very good, very Yeah. good. Okay. So Ajay is very good. That Madan Raj is very good. Okay. I expect that all of you will write in Hindi word. Okay. And then next letter is Akshaya. This letter is little complex, but you can learn. Is the first letter is A. Everybody is common. All the 9 names. Iksha. One combined letter we learned to know. Iksha. In the board, I show Iksha. In that letter, you have to write half. That is, the right hand side line, vertical line, you should not write, and the top line also you should not write. Only that reverse yes and with the loop. Iksha. If you have written when we were teaching that line, even that other video also it was there, and I had shown in a paper also. If you people want, I will post it in our group so that the Iksha you can see in our group in case you have a doubt. Okay, I have posted in our group Iksha, Shra, Sra, Pra, Ignya, Shra, Shri. Those letters I have posted in our group. If you have a doubt for Iksha, you see that. And as I told, there are 2 methods of writing Iksha. One is that the full letter you write and put a slight line down, but that is not very much prevalent. More acceptable level is half letter you have to write. That is, the right hand side vertical line don't write, and top line also you don't write. The remaining portion only you write. That becomes Iksha. So you have written A Iksha, then only letter you have to write is Ya you have to write. Even though in English we have written 1, 2, 3, 4, 5, 6, 7 letters, in Hindi it is only 3 letter word. Akshaya is a 3 letter word. A is first letter, then Iksha is a combined letter, one letter or even half letter you can say, then Ya is the 3rd letter. So Akshaya. Okay. Most of us has completed. Madan Raj is asking some doubt, I think. Yes, what doubt is there? You can ask him. You can unmute him and ask him. Right. Madan, Yes, sir. you can speak out. He's asking the word is correct or not. Can you check the word? Because Yeah. see, when I'm sharing the screen, I am not able to see the. Yeah, you cannot see that there. box. Actually, he wrote A, Iksha, and then Ya. 3 A, letter. Iksha, and then 3 Iksha, letter Ya. A, Iksha, and then Ya. Yeah, okay. Akshaya. Iksha.
Yeah, correct. I think full letter only. Sir, actually, after that, yeah, it's like இது வந்து Yeah, என்ன yeah யா வருமா யாக்கு வந்து Yeah, actually yeah. நம்ம இது போடணுமா? Yeah. It's a plural or I mean No, எப்படி சொல்றது? Akshaya யா is பக்கத்துல நம்ம Akshaya. அக்ஷயா யாக்கு போடணும் தானே சார்? கால் போடணும் தானே சார்? ஆல் போடக்கூடாது. யா தான். அக்ஷயா. 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 Okay. Akshaya தான். Okay. Okay, sir. Okay. Akshay, Then you you write full. Sorry, see one clarification. I told half letter. You don't write half letter. You write full letter. Iksha and ya. 3 letters full. All 3 letters full letters to be written. That is the clarification. Yeah, Madan Raj is right. Your answer is right. Madan Raj. Okay, very good. Iksha, ya, Akshaya. 3 letter word. Yeah. Okay, now next letter is Aman. Again, this is a very common Punjabi name. Okay, Aman means Shanti. That is Shanti Tamil என்ன சொல்றது? அமைதி. Aman. அந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப காமனான நேம் ஃபார் பஞ்சாபி சர்தார்ஜிஸ் எல்லாம். அமன 3 letter word. எழுதுங்க, ம எழுதுங்க, ந வந்து அந்த 2 சுழி ந சொன்னேன் இல்லையா, எந்த வரிசையில வரும்? த வரிசையில வரக்கூடிய ந. ம வந்து ப வரிசையில உள்ள லாஸ்ட் லெட்டர் ம. அமன அமன். இட்ஸ் வெரி சிம்பிள் வேர்ட், சிம்பிள் நேம். அமன். ஓகே, completed. Very good. Fast. Yes. Now Amar. Amar naki the person who never dies. Okay, Mar naki die. Amar means Sahadavan. Amar. Adu number common name in North India. Amara. Amar. Amara Kaviyam Tamil கூட சொல்லுவோம் இல்லையா? அமர காவியம் என்னது? அழியாத காவியம், அதாவது அமர காவியம்னு சொல்லுவோம். Amara. Have replied. Okay. Two have replied with a done. Okay. One more, 2 more. Yeah, Amar. 3. 3 are Michael. Okay. Now let us go to Anand. Anand is a very common name across India. Right? First letter you write A. A இருக்குல்ல, அந்த A எழுதுங்க. அப்புறம் அந்த 2 சுழி ந எழுதுங்க. ஆ ந. அப்புறம் டாட் வைங்க மேல. இந்துக்கு வந்து டாட் வைக்கலாம். ஆ நக்கு மேல ஒரு டாட் வைங்க. அப்புறம் த வந்து அந்த 3வது த போடுங்க. I think we are nearing completion. Don't worry, we'll complete this and by 5:30 we'll close the class. Don't worry. நக்கு மேல ஒரு டாட் வைங்க. அதுக்கு 2 விதமா எழுதலாம். அந்த இந்து வந்து அந்த ஹாஃப் நை எழுதலாம், பட் அது சம் அதர் டைம் நான் சொல்றேன். இப்போ சிம்பிளா வைக்கிறதுக்காக வேண்டி நீங்க டாட் வைங்க. ந டாட் அப்புறம் த. நக்கு மேல வந்து டாட், 2வது லெட்டருக்கு மேல குத்துப்புள்ளி வைங்க, டாட். ஆனந்த் ஓவரா? த வந்து 3rd ஆனந்த். அப்புறம் அனந்த் சொல்லுவாங்க. அனந்த்ங்கிறது வந்து எண்ட்லெஸ். அனந்த பத்மநாப சுவாமி இருக்கு இல்லையா, முடிவில்லாதவர். அவர் தொடக்கமும் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர். அது மாதிரி அனந்த்னு ஒரு பேர் இருக்கு. அனந்த நாராயணன் அப்படின்னு கூட தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க. அந்த அனந்த், அனந்த் வந்து அனந்த நாராயணனை விட அனந்த்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் த போடணும் அதுல. தட் இஸ் ஒன்லி டிஃபரன்ஸ். ஆனந்துக்கு வந்து ஆ போடுவீங்க, அனந்துக்கு வந்து ஏ போடுவீங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் ஏ போட்டு, ந வந்து சேம் ந 2 சுழி ந இருக்கு இல்லையா, அதுக்குரிய அந்த த வரிசையில உள்ள ந ஆஃப்டர் த ஒன் ந, அந்த நக்கு மேல டாட் வச்சிருங்க. அது வந்து இந்துக்கு வந்துருது. அப்புறம் த வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் த இந்த். Once this is over, you have written 6 words of objects and 9 names of persons. So 9 plus 5, 15 words you have written in Hindi today on your own. I have not shown anywhere writing. I only given some guideline, direction. Okay, this letter you put, that letter you put only. Okay, and all the work done by yourself, whether it is Madan Raj, whether it is Sankari, whether it is Bhavya, whether it is Varalakshmi, all of you are written on your own. So Yes. clap yourself. That well done, good job done. Mr. Gray, Nine letters. Can I move on to the next screen? Mr. Nicholas, can you please share that? I missed the word class. Can you please share that word, sir, please? Which letter? Somebody asked. 1 second, sir. Illa, which letter she has missed? Before that, we discussed that kalam, hum. ஆமா அந்த பேஜ் கார்டு வேணுமா? அத அவங்க பார்க்கல, so that அவங்க she was இந்த பேஜ் பாருங்க. ஆம், ஆ और ம மேங்கோ மாம்பழம். அப்புறம் கலம், கலம கலம், பென் பேனா தமிழ்ல பேனா. ஹ ம ஹம், வி நாம் நாங்கள். வ ஹ வஹ், he she that அவன் அவள் அது. ய
this, he, she, even, ival, idu. Boy வந்து I have not, I have to exclude that. அப்புறம் பஹன், ப, ஹ, ந, பஹன். அது சிலர் வந்து பஹின் கூட சொல்லுவாங்க, பட் பஹன் இஸ் கரெக்ட். ப, ஹ, ந, பஹன், சிஸ்டர், சகோதரி. கிளியரா? இதுல 1 2 3 3 6 வேர்டு நம்ம படிச்சிருக்கிறோம் ஹிந்தியில எழுதுறதுக்கு. We all have learned to write in Hindi six of these words. Correct? Change பண்ணலாமா? Yeah, sir. Okay, sir. So இது அபய், அக்பர், அகமது, அஜய், அக்ஷய், அமன், அமர், அனந்த், ஆனந்த் and அனந்த். 9 பேர் தமிழ்ல எழுதுறதுக்கு ஹிந்தியில எழுதுறதுக்கு படிச்சிருக்கிறோம். இதுல உள்ள என்னன்னா இந்த 15 வேர்டுமே only using vowel and consonants without using the mixed letters we have learned. That means all these letters were learned yesterday and day before yesterday, right? Together. So whatever we have learned those letters till yesterday, except for those few children who have joined today, all others have learned yesterday itself all these letters, and they have also completed many of them the homework also nicely, excellently they have written. So from that letters we have learned these words and names today. Okay. Because I wanted all of you to make it easy life and to write with fun, not to struggle hard, except that iksha is the only word we did not learn yesterday and we learned today. Okay. So now homework. So now what is the time? 5:25. So homework, you please note down all of you. Once again, even though many of you have written vowels on the both the days, first day as well as second day, I want all of you to write vowels also once again, so that it becomes permanently registered in your mind, seeing or without seeing. Now I am saying the second letter, third letter and all. Without telling that also, from the pronunciation, you should learn, okay, you write O, you write E. That means whether I am saying E or E. From that you should be able to write on your own. So third day, and as much time you write, that much time it is remembrance will be added to you. So write all 13 vowels, write all 33 consonants, and write mixed letter, whatever I have told you today, ka, ka, ki, ki, ko, ku. 33 consonants and the 4-5 special letters what I taught today, that is iksha, ikya, shra, pra, thra. That also you can, I have already shared that screen on the WhatsApp group, particular letters. That also you can write. Then mixed letter is ka, ka, ki, ki. That also I will share it in the WhatsApp group. So you can see that and write, but I am not giving you lot of homework. I am asking you to write only up to ka row. That is 5 letters in ka row. Then cha row, 5 letters will be there. Then tha row, 5 row, 5 letters will be there. Then ta, ka, sa, da, ta. Up to that. Then pa I am not telling you. Ya I am not telling you. Further I am not telling. So 4 rows multiplied by each row has 5 letters. So 5 is 20. 20 multiplied by 13, because 13 is vowels are there. Ka plus ik plus a, ka, ik plus a, ka. Like that 13 letters. 13 letters will come for each of the letters. So 20 multiplied by 13 equal to 260 letters will come. Maybe it will come 2-3 pages you will have to write. Prasanna. So 260 letters, mixed letters also you will be writing in the homework. Okay. So what has happened? 13 vowels, 33 consonants and 4-5 mixed special letters and 260 mixed letters. And if you find difficult, you can tell me. If you want, if you can't write 260 letters, then we can reduce to, instead of 4 rows, we will make it as 3 rows. Okay, I have no problem. Ka, sa, da. Up to that, if you write also, I will be happy. After this, you write 10 words using the Hindi letters with meaning in English or Tamil. That means like that. So whatever you have written, no. Even if you cannot remember the words on your own, names you can find out. Like I have written the names starting with a. You can write any other name also, small names, which can be written using vowels and consonants only. Okay. For example, Karan. Karan is also a name. Karana. Karan.
So you can write. So like that, you find out the names. There will be so many names will be there. Okay, without having the mixed letter. Mixed letter you are learning now. Within these 13 and 33, whatever names fit in, small names also you can do that. Okay. So like that, 10 words in Hindi I want you to write, which is not learned. This is from this 15. 15 whatever you have learned, you exclude that. Over and above on your own, you find out. If those who cannot find 10 words, you write 5 also. It's okay. I'm happy. Okay. So homework is clear. 13, 33, here up to 260 is ka, sa, da, tha. You will write all the combined letter ka, ka, ki, ki, ku, pa, pa, pi, 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 cha, cha, chi, 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 like that. And if you have a difficulty, one last one letter, that is the letter, you can leave it. Similarly, 10 new words or names you can write. If you cannot find out 10 such words or names, you write 5 names or 5 words in Hindi on your own. That's close. So this much is there. And then my contacts for newcomers, SL Pandian 9930321022, pandiansl@gmail.com. My contacts can be, and I prefer WhatsApp. Okay, because many times I may not be able to attend any call, but I can give a return call if any, exam pronunciation or some clarification required. No issues. Then thank you and dhanyavad. And before thank you and dhanyavad, I'll just stop the screen sharing and 4 or 5 people will speak. Okay. Today I have not given you the sentences because so many letters you have to write. That's the reason I have not asked you to write any sentences. So now Varalakshmi or Ovia, Yes, we can Sir. unmute. They can unmute themselves or we have to unmute. So who wants to speak? BKR, who is BKR? Raising the hand. BKR, no, who? Everyone. Yes, sir. No? Sir, good evening, sir. Praveen here. Sir is in mute. Pandian sir, you are on mute. Please check. Yes. Yes. Yeah, Praveen. Yeah. You can show your face Sir, also. I good can. evening, Praveen here. Today Praveen, class was please. amazing. Can you just show your face also, Praveen? At least within the 30 days, I want to see each one of you at least once. Can you see me? Yeah. Yeah. Yeah, myself and my son is learning. Very nice. And really today class was amazing and no, step by step, and this is the first time we are trying to learn Hindi. Okay, sir. Very easy, very easy. Yes. I hope that we'll another 1 week will be much fluent in English, Hindi. Yes. Hindi. Yes. Yes. You'll be able Thank to you, sir. see in 1 week's time. You'll be able to do writing, reading, a little bit of speaking, everything in the elementary level. You should be in a position to do that. Today, you can write many words like this. Yeah. Once the letters are through, so be thorough in all these letters. Yes, very nice. Thank you, and all the best. Thank you. What's Thank your you, son's name? What is your son's name? Rajan Godson. Okay, very nice. Okay, Rajan, yes. okay. Next, somebody would like to speak next. வணக்கம் நான் அருள் சால்வேஷேகர் பேசுறேன் ஆக்சுவலி இப்போ ஆமா. நாங்க நீனும் ஃபேஸ் காட்ட எல்லாரும் பாத்துக்கட்டும். எனக்கு தெரிஞ்சாலும் மற்றவங்க தெரியட்டும். இல்ல நான் அப்புறம் காட்டுறேன். வேண்டாமா? சரி, ஓகே. 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 இல்ல ஆக்சுவலி இப்போ நீங்க எனக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, நாங்களா எழுதணும் இல்ல, ஆமா. இந்த வார்த்தைகள் எல்லாம் கரெக்டா தப்பான்னு அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஸ்லைட் நீங்க எழுதி எனக்கு அதை ஐ மீன் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்களேன். நம்ம எழுதுற லெட்டர்ஸ் தான் போஸ்ட் பண்ணோம். சரி, ஓகே. சரி, நான் எழுதி 15 போஸ்ட் words பண்றேன். சொல்லி ஆமா, அந்த அதான். 15 நான் ஹிந்தில எழுதி போஸ்ட் பண்றேன். அதுதான். தேங்க் யூ. Sure. அதுக்காக தான். ஓகே, ஓகே. Yeah, yeah. ஷூர், Thank you so கால் பண்றேன். ஓகே. வணக்கம். பை பை. எஸ், வணக்கம், பை. ஓகே, வேற யார் பேசுறா? Anybody else Over- want to talk? Show their face and then speak. Okay. Tamil Moli Yes, raised the hand. Kavita, you want to leave the problem? Yeah, Tamil Moli. Yeah, Tamil Moli பேசுங்க Tamil Moli. Tamil Moli. நீ மியூட்ல இருக்கீங்க.
நான் வீட்ல இல்ல, தமிழ் மொழி வீட்ல இருக்காங்களா? ஹலோ சார் கேக்குதா சார்? கேக்குது. மாலை Yes, தமிழ். வணக்கம் சார். மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நமஸ்தே. சொல்லுங்க. நான் ஒண்ணுக்கு சொல்ல நினைச்சேன், நம்ம தமிழ்ல ஒரே ஒரு லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேர் வந்து தமிழ் மொழி, தமிழ் செல்வன், தமிழ் அரசி, எல்லா பேரும் இருக்குது. வேற ஹிந்தி அப்படின்னு சொல்லியோ அல்லது பிரெஞ்சுன்னு சொல்லியோ அல்லது மலையாளம்னு சொல்லியோ யாருக்கும் பேர் விட்ட மாதிரி தெரியல. எந்த மொழியிலையும் அந்த சிறப்பு கிடையாது. தமிழ் மொழிக்கு அது ஒரு சிறப்பு. தமிழ் செல்வி, எத்தனையோ தமிழ் பேர் இருக்கு. ஓகே, ரொம்ப நல்ல பேர் வச்சிருக்கீங்க. சொல்லுங்க தமிழ் மொழி. சார் ரொம்ப நல்லா இருந்தது சார் 3 நாள் கிளாஸ். எனக்கு ஹிந்தி கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நல்லது. நான் சும்மா வேர்ட்ஸ் அது மாதிரி பார்த்து இது பண்ணுவேன். பட் வவல்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பரா நான் கத்துக்கிட்டது இல்ல. ரொம்ப ஈஸியா இருந்தது உங்க கிளாஸ் எல்லாமே. இத பார்த்தோன்னே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, கத்துக்கலாம் ஹிந்தி அப்படின்னு. தேங்க்யூ. இல்ல, அதனாலதான் நாங்க வந்து 2ஆம் கிளாஸ் பிள்ளைங்க கூட நம்ம கிளாஸ்ல இருக்காங்க. அவங்க கூட கத்துக்கலாம். 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ். நான் படிக்கும்போது ஹிந்தி படிக்கும்போது நீங்க இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். நான் வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சேன். 6th ஸ்டாண்டர்ட். அப்போ எனக்கு அரௌண்ட் 12 years. அந்த டைம்ல வந்து படிக்க ஆரம்பிச்சு ஒரு எக்ஸாமும் எழுதி எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருந்தேன் அந்த டைம்ல. அதுவும் அந்த பார்ட் டைம் அந்த 1 hour. அதுவும் நாங்களாம் படிக்கிற காலத்துல எப்படின்னா, ஒரு பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஒரு வயக்காட்டு பக்கத்துல வந்து சார் வந்து, ஏன்னா எல்லாம் ஃப்ரீயா நடக்கும். ஸோ அந்த காலத்துல வந்து ஆசிரியர்கள் சம்பளமே ரொம்ப குறைவா தான் இருக்கும். நம்மளாம் வந்து ரூம் எல்லாம் எடுத்து அங்கெல்லாம் போய் பண்றது, ஃபீஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வயக்காட்டு பக்கத்துல ஒரு சின்ன திண்ணை மாதிரி இருக்கும், அதுல உட்காந்து படிப்போம். மழை நல்லா கொட்டும் மழை காலத்துல. அப்ப பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கும், அதுக்குள்ள போய் உட்காந்து படிப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து திண்ணை படிப்பு அப்படி படித்தோம். அதில் வந்து 6-7 நல்ல நல்ல இதாக சொல்லிக் கொடுப்பாங்க. நல்லா சூப்பராக படிச்சு அதில் படிச்சு வந்தது தான். அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண முடியுது. அதனால தான் அந்த ஷார்ட்டை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் இந்த கிளாஸே ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க வந்து 87-year-old பர்சன். இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஊர்ல, கிராமத்துல. அவங்களுடைய ஆசீர்வாதத்தால தான் வாட் எவர் இந்த லிட்டில் பிட் நான் சொல்றது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் காரணம். என்னுடைய இது எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ தமிழ்மொழி. அடுத்து வேற யாராவது சொல்றீங்களா? Yes. Otherwise, we can close the class because already 5:36. We wanted 1.5 hours. சார் அதுக்கு முன்னாடி சின்ன டவுட் சார் எனக்கு பிரச்சனை. Yes, சொல்லுங்க. டு ரைட்ன்றது எப்படி சார் சொன்னீங்க? அது மறந்துட்டேன். டு ரைட்னா லிக்னா. See, one more clarification I want to give that sentence. லிக்னா, கானா, பீனா அந்த மாதிரி சொல்றது வந்து ரூட் verb. But when we are using it in the sentence, லிக்னான்னு வராது. மை லிக் ரஹா ஹூ, லிக்தே ஹூ அந்த மாதிரி வரும். That is writing word வந்து லிக். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஒரு 1093 ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. We can just unmute பண்ணிடுவாங்க. 10939E2F. கொஞ்சம் பேரை வந்து எப்படி மாத்துறேன்னு பிரசன்னா அல்லது ஓவியா அவங்க எல்லாருக்கும் கைட் பண்ணுங்க. so that அவங்க வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். அது பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கும் வசதி நமக்கும் வசதி. சொல்லுங்க 10939 சொல்லுங்க. என் பேர் சொல்லாம எனக்கு கூப்பிடுறது நல்லா இல்ல. பேர் சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்கும். பேசுங்க. ஹலோ. பேசல சார். அவங்க பேசலையா? இல்ல சார். சரி, ஓகே. வேற யாராவது பேசணுமா? இல்ல தமிழ் மொழி வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணது வந்து ஓகே, அது லோயர் பண்ணிடலாம். பேசிட்டாங்க. அவங்களுக்கு புரியலையோ அது 10939 அவங்களுக்கே புரியலையான்னு தெரியல. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பேர் நம்ம எப்படி அப்பியர் ஆகுதுன்னு தெரியாமல இருக்கலாம். பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல போய் பார்க்கலன்னா அவங்களுக்கு தெரியாது. நான் இப்போ கை ரைஸ் பண்ணதே மாதிரி இருக்கு. வேற யாரும் ரைஸ் பண்ணல இல்லையா? நோ சார். வேற யாரும் எனி டவுட், எனி சஜஷன்? நந்தினி, அல்விதா, நோ மேம். ஓகே. பையங்க எல்லாருமே வந்து டீச்சர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபீமேல் டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதனால மேம் அப்படி சொல்லி பழகிட்டாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அந்த 1010 ஆமா. அப்போ பட் எதுமே ரெஸ்பான்ஸ் இல்ல. அவங்க பேரும் தெரியல. நம்ம பேர் தெரிஞ்சலாவது அந்த 10939 சொல்லி அந்த பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல போய் பாருங்க. உங்க பேர் வந்து 10939 அப்பியர் ஆகுது. அவங்க யாருன்னு பார்த்துட்டு உங்க பேர் தான் உங்க பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல டாப்ல வரும். ரெஸ்பெக்டிவ் நேம் தான் டாப்ல வரும். அவங்க பேசுறாங்க பட் மேபி நமக்கு கேட்கல. ஏதோ ட்ரை பண்றாங்க एक्चुअली. ஓகே. அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் கிளாரிஃபை. ஆமா. அவங்க ஹலோ, ஃபேஸ் தெரியுது, பேச்சு வரல. 10939 கிளியரா ஸ்கிரீன்ல வந்து கொஞ்சம்
பேண்ட்வித் இஷ்யூவா இருக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ் ஆமா சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ ஜினஸ்ரீ சார். உங்க பேர் என்ன? ஜினஸ்ரீ. என்ன ஸ்ரீ சொல்றாங்க? ஜீவஸ்ரீயா? ஓகே ஓகே, சம் ஸ்ரீ சொல்லுங்க. ஸ்ரீ சொல்லுங்க, என்ன சொல்லணும் சொல்லுங்க. யுவஸ்ரீ, ஐ திங்க் யுவஸ்ரீ தானே? ஜினஸ்ரீ. ஜிவஸ்ரீ தான் சார். யுவஸ்ரீயா? ஜினஸ்ரீ. ஓகே ஜினஸ்ரீ. ஓகே ஜினஸ்ரீ சொல்லுங்கம்மா. நல்லா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கா? எஸ் சார். நல்லது. எழுதிருக்கீங்களா? அந்த எழுத்துல காட்டுறீங்களா? எஸ் சார். அந்த தாளத்தை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பேப்பர்ல அந்த நோட் புக்கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். எஸ் சார். ஸ்கிரீன்ல காட்டுங்களேன். எழுதுனதை காட்டுங்க, எல்லாரும் பார்க்கலாம். இந்த கேமராக்கு முன்னாடி காமிட்டீங்கன்னா நீங்க எழுதுனது நல்லா தெரியும். நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 50 B சார். 50 B. வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ. காட்டுங்க பார்க்கலாம். காட்டுங்க, பேப்பர் காட்டுங்க பார்க்கலாம். ஓ சூப்பரா எழுதிருக்கீங்களே, சூப்பரா எழுதிருக்கீங்க. அப்புறம் வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் எது தேவைப்பட்டா சொல்றேன். ஓகே, thank you. Yes, thank you sir. Yes, thank you. Jay Krish is showing his yeah, he's showing. நான் எழுதிருக்கேன். நல்லா எழுதிருக்கீங்களா? வெரி நைஸ். எனக்கு வந்து அவ்வளவு தூரம் இங்க படிக்க முடியல, பட் நான் வாட்ஸ்அப்ல போடும்போது நான் படிச்சு சொல்றேன். சரியா? ஓகே சார். எழுத்து அழகா இருக்கு, எழுத்து சூப்பரா எழுதிருக்கா. சூப்பரா இருக்கா தம்பி. ஜெய் கிரிஷ். Thank you sir. ஜெயஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லுவாங்களே, அதான் ஜெய் கிரிஷ் ஷார்ட்டா வச்சிருக்கீங்க இல்லையா? வெரி நைஸ். So I like Krishna very much. Okay. Thank you sir. Okay, very nice. Keep learning every day 1 hour வீட்ல எல்லாரும் படிங்க. Okay. Okay sir. Okay, thank you so much. So Varalakshmi, Ovia, can we close the session so that yes sir. Thank you sir. Yes. Thank you to everybody, all participants. धन्यवाद sir. Dhanyavad. Thank you and all the best. Yes. Madan You can Raj. leave your session. Yes, Yes, you sir. can leave. Thank Yeah, you, you sir. can end the meeting. You can end the meeting. Yes. Host யாரு? Amazing human being. திவாகர் இருக்காங்களா சார்? திவாகர் இருக்க மாதிரி தெரியல இல்லையா? இல்ல சார், அவங்க காணோம். நம்ம மீட்டிங் வந்து எண்ட் பண்ண முடியாது இல்லையா? only host can end the meeting, others can leave. Yes. And co-host that is the only power not given to end the meeting. சார் ஜெயகிருஷ்ணன்ற வந்து காமிச்சிட்டு இருக்காரு. அது வந்து விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு காட்டினா தெரியும்டா. எல்லாம் பேக்ல வேற ஸ்கிரீன் வச்சிட்டு இது விசிபிளா இல்ல. ஜெயகிருஷ்ணனோட யா ஃபைன் மேன். ஜெயகிருஷ்ணன் அன்மியூட் பண்ணிடுவான். ஜெயகிருஷ்ணன் அந்த சைஸ் வந்து எனக்கு தெரியல, அதனால தான் சொல்ல முடியல. நீ வந்து வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்றியாப்பா ஜெயகிருஷ்? ஓகே சார். வாட்ஸ்அப்ல நீ போஸ்ட் பண்ணி, ஏன்னா எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா தெரிய மாட்டேங்குது. அதனால நான் வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணி நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரியா? ஓகே சார். நீ சென்னையில எந்த ஊர்ல இருக்கிற? வேளச்சேரி. வேளச்சேரி. வெரி நைஸ். சோ நீ கிருஷ்ணா மாதிரி கியூட்டா இருக்கற. லார்ட் கிருஷ்ணா, லார்ட் கிருஷ்ணா அப்படிதான் கியூட்டா இருப்பார். வெரி கியூட். Thank you sir. Yes. Okay, so அனுராதா மேம் ஏதாவது நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? யாரு? அனுராதா மேம் வந்து இதுல இருக்காங்க, அன்மியூட் பண்ணிட்டாங்க. அப்படியே பேச சொல்லுங்க. மேம், is there anything possible, can you speak? மைக்கே காட்டல ஆக்சுவலி. நந்தினி இருக்காங்க. ஓப்போ கனெக்டிங் த்ரூ லைன் நினைக்கிறேன். ஓகே. வரலட்சுமி அண்ட் பாலாஜி. சரி, 100 பேர் நம்ம குரூப்ல இருக்காங்க, ஏன் வந்து பாதி பேர் வராத மாதிரி? என்ன மேபி நேம் சேக்காக கொடுத்திருக்காங்க. செக் பண்ணலாம் சார் என்னன்னு. என் फ्रेंड्स கிட்டயும் நான் கேக்குறேன் சார். ஆக்சுவலி நம்ம வந்து இல்ல some way can we take the the list வந்து யார் யார் வரணும் இந்த ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் மெயின்टेन பண்ணனும்னா இதுல யாருக்கு கன்சிஸ்டன்ட் இப்ப டெய்லி நம்ம அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஒரே ஒன் டைம் வந்து நம்ம டேட்டா கிரியேஷன் பண்ணனும். எக்ஸல் ஷீட்ல 100 பேரை வந்து டைப் பண்ணிட்டு
ஜூம்ல ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா அட்டெண்டன்ஸ் டவுன்லோட் ஆகாது சார். இஃப் யூ யூஸ் மீட் ஆப்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓ ஓகே. இதுல வந்து ஆக்சுவலா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம். நம்ம டிக் பண்ணாம அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா அந்த மாதிரி கொஞ்சம் பண்ண முடியுமா? அப்படி பண்ணிட்டா நம்ம வந்து யார் யார் சீரியஸா இல்லையோ அவட வந்து என்ன ரீசன் கேட்கலாம். மேபி டைமிங் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கலாம். நான் ஒரு 4 நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி ஏதோ கிராஸ் டாக் வருதே. யார் பிரச்சனைவா? பிரசன்னா பாலாஜி ஏதோ பேசுறாங்க. இல்ல நீங்க நிறைய குரூப்ல இருக்கீங்க. ஆனா நம்பரை மாத்தி சேவ் பண்ணி வச்சிட்டேன். அது எனக்கு பெரிய சாரி ப்ரோ. சாரி சார், நான் வந்து இதுல இருக்கேன், அன்மியூட் பண்ணாம பேசிட்டு இருக்கேன். சாரி. சரி வேற யாரும் பேசணுமா? ஜெயகிருஷ் போல. ஆமா நீங்க இன்னொரு யாரோ சொன்னீங்களே? நந்தினி இருக்காங்க, அனுராதா, Oppo A3s. அவ்வளவுதான் சார். Yeah, we can end is written. Yeah, can we? Yes, we can end the session. Yes. Okay. Nandini has posted Sunday is not convenient. Sunday is not convenient. எதனால? Nandini, you can unmute yourself and talk. ஆமா. ஏதாச்சும் பேசணும்னா சொல்லுங்க. ஓகே. நந்தினி நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. நந்தினி இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க மியூட்ல இருக்காங்க சார். ஆமா நம்ம அன்மியூட் பண்ண முடியுமா முடியாதா? இல்ல அவங்க பேசலாம் சார். she left actually. அவங்க போயிட்டாங்க. சரி ஓகே. அனுராதா வந்து ஒன்லி இதுதான் தெரியுது, ஆடியோவே தெரியல. சார் ஆடியோ மைக் இல்ல. Oppo A3s இருக்கு. ஆமா Oppo யாருன்னு தெரியல. Session is finished. சார் குரூப்ல நீங்க கேட்ருங்க சார். டைமிங் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்ல என்ன? வாட் இஸ் தி டிஃபிகல்டிஸ்? அதுல வந்து கேக்குறேன். பட் என்ன ஒரே டிஃபிகல்ட்டி என்ன, எனக்கு வந்து ஐ அம் வெரி பிஸி ஃப்ரம் 7 ஷார்ப்னா ப்ரிப்பரேஷன் ஒரு half an hour முன்னாடி இருந்து 6:30 onwards I won't be able to devote time. Okay sir. Outer limit வந்து I can stretch up to 6:30. பட் நம்ம திவாகர் என்ன சொன்னாருன்னா, நமக்கு 6 to 7:30 ஏற்கனவே ரெகுலர் செஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல கோஆர்டினேஷன் அது இருக்கிறதுனால அந்த டைம் வந்து ஏன்னா 5:30 6:30 அந்த மாதிரி வந்து ரொம்ப சூட் ஆகாது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணி நாக்கி 5:30 to 6:30 ஆல்சோ ஐ கேன் பி தேர். பட் 5:30 to 6:30 ஷார்ப் ஐ ஹேவ் டு க்ளோஸ். ஸோ இப்போ இதுனா ரிலாக்ஸாக இருக்குல்லையா, அந்த மாதிரி வந்து 10-15 லேட் ஆகும் அது இருக்கு. ஸோ டு பி ஆன் த சேஃப் சைட் 6 o'clock க்ளோஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே சார். நானும் கேக்குறேன் சார் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணாங்க. பட் என்ன ரீசன் எனக்கு தெரியல. எனக்கும் யாரும் சொல்லல. ஐ என்கொயரி வித் देम. ஓகே என்ன ரீசன் நான் கேக்குறேன். பிரசில்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? சார் பிரிசில்லா, பிரியங்கா வாஸ் அவங்க எல்லாம் அட்டெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் இப்போ நியூவா நேத்து ஜாயின் பண்ணவங்க எல்லாம் ஐ டோன்ட் நோ என்ன ரீசன் தெரியல.